Aditya, thank you so much for coming. My pleasure, sir. I know you were enjoying the party, but what I have to show you is very important. இத பாருங்க, 27 வருஷத்துக்கு முன்னால இவன் மும்பைல பெரிய ட்ரக் லார்டா இருந்தான். போலீஸோட ஏற்பட்ட சண்டையில 17 போலீஸ் பப்ளிக்கா எரிச்சு கொண்டுட்டான். இந்தியா விட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை போலீஸால ஒண்ணும் பண்ண முடியல. அதுல இருந்து மும்பை போலீஸ் மேல மக்களுக்கு இருந்த மதிப்பு போயிடுச்சு. போலீஸை காதுபடவே கேலி பண்றதேன்னு இருந்தாங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதே அவமானமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் காலியா இருந்துச்சு. அதனால அன்ஃபிட் ஆனவங்க எல்லாம் போலீஸ் வேலையில சேர்க்க வேண்டியதாயிருச்சு. போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப வீக் ஆனதுனால ட்ரக்ஸ் அண்ட் விமன் டிராஃபிக்கிங்கும் அதிகமாயிருச்சு. டு பி ப்ரிசைஸ் 10ல் 2 பேர் இன்னைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் ஃபோர்ஸ் பத்தல. We will detox it, sir. Aditya, your work on the Punjab operation, that was very good. It was really impressive. மறுபடியும் போலீஸ் வேலைக்கு யங்ஸ்டர்ஸ் வரணும். அதே சமயம் இந்த ட்ரக்ஸ் சுத்தமா நிறுத்தப்படணும். Yes, sir. And you're the right man for the job. I'm honored, sir. நீங்க மும்பை போகணும். புது சிட்டி கமிஷனரா பதவி ஏத்துக்கணும். I will do it, sir. Sir, உங்களுக்கே தெரியும் on 3 conditions. நான் வேலைக்கு போனா பாதியில வர மாட்டேன். இவரை மட்டும் விட மாட்டேன். வேலை முடிகிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன். I know that very well. But please be careful. Yes, sir. அதுக்கப்புறமா அவரை இப்பதான் பார்க்கறேன். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. சமீபத்தில் அவரோட பொண்ணு கூட இறந்துட்டாங்க மேடம். வாட்? அவரோட பொண்ணா? அப்பா சிங்க ரொம்ப நாளா பார்த்தது. ஹலோ சார், வெல்கம் சார். சார் நாங்கள் 2 பேருமே தமிழ் தான் சார். ஓ, எனக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. ஆச்சு ஆச்சு. நீங்க? பிரசாத் ஃப்ரம் சென்னை சார். ஓகே ஓகே. நான் நாட்டுக்குப்பம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. எவ்வளோ வருஷமா நீங்கள் சார் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க? வருஷம்லாம் கிடையாது, 6 மாசம் தான் ஆச்சு. என்ன அவரோட 1 லட்ச ரூபா அதிகமாக சம்பளம் வாங்குறேன். ஓ பரவாயில்லையே, அவரோட 1 லட்சம் அதிகமா? அக்ரிமெண்ட் அப்படி தானே போடுறாங்க, ஆனால் கைக்கு வர மாட்டேன். அது நிற்குது இல்லை வள்ளி, அந்த பொண்ணு தான் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணு தான் என்ன வேலைக்கு வச்சுது. சார் கையில் வாட்ச் பார்த்தியா தெரியுதா? சாருக்கு எப்பவுமே ஹார்ட் பீட் அதிகமாகாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். அப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கா அந்த பொண்ணு பைக்கில் செல் எடுத்துப்பேன். அந்த செல்லுக்கு மெசேஜ் போயிடும். ஏன்னா என் அக்கௌண்ட் டீட்டெயில் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் இருக்குது. சாருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் என் அக்கௌண்ட்லேருந்து 5000 ரூபாய் எகிரிடும் அந்த பொண்ணுக்கு. எப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாரோ அந்த பொண்ணு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு 10000 வந்துடும். சூப்பர். என்ன சூப்பர்? எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் டென்ஷனாகவே இருக்கிறார். இது வெள்ளம் என் அக்கௌண்ட்லேருந்து அந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு 60000 ரூபாய் போய்க்குது. அப்பனும் பொண்ணு சேர்ந்துக்கின்னு ஆன்லைனில் கேம்லிங் ஆடினுறாங்க. வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு. திஸ்டா சிரிப்பு. யூ மேரிட்? இல்லை சென்னையில் ஒரு புது வீடு கட்டிக்கிறேன், சார் வீடு கிரக பேசிட்டு வரனாரு. அப்படியே நீ வந்தனா அப்பா அம்மா கிட்ட பேசி முருகன் கோயில் போயிடலாம். என்ன வீட்டுக்கு வர டைம் ஆச்சு. Myself Rohit Kumar. My colleagues. Hello sir, I'm Ankur Jain. Welcome sir. Is everything all right in the city? Sir. வந்ததுலேருந்து பார்க்குற எல்லா முதல் டென்ஷன் சொல்லாமல் வேண்டாம் சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். என்ன விஷயம்? யூஆர் ரைட் சார். நீங்கள் வந்ததும் வராதுமா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், இன்ஃபேக்ட் நீங்கள் ஈவினிங் தான் சார்ஜ் எடுக்க போகிறீங்க. பரவாயில்ல சொல்லுங்கள் சார். 1 hour முன்னாடி சிட்டியில் 3 காலேஜ் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு. ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது அது டெபுட்டி சிஎமோட பொண்ணுன்னு தெரியாமல் ஷி வாஸ் ரேண்டம்லி கிட்னாப் சார். ஓகே, வாங்க இப்போ டிசி வீட்டு போகலாம். சார், யூ வில் ஹேவ் டு டேக் சார்ஜ். ஐ ஆம் ஆல்ரெடி இன் சார்ஜ். தேஜஸ்வினி தேசாய் உங்கள் பொண்ணு, பூஜா குப்தா, நிஹா சோப்ரா, இவங்க 3 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஸ்கூலு காலேஜில் சேர்ந்து படித்தவங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அச்சா, அந்த 2 பொண்ணுங்க வீட்லையும் விசாரிச்சிங்களா? என் பொண்ணு எப்படி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆனான்னு எனக்கு தெரியாது சார். அவள் ரொம்ப நல்லா படிப்பா சார். என் பொண்ணு 10th ஸ்கூல் டாப்பர் சார். யூஎஸ்ல தான் ஸ்டடீஸ். நடுவில் கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா தான் இருந்தா. இப்போ 3 மாசமா மறுபடியும் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டா. நீங்க சொன்ன மாதிரி அவ பேக்ல ஒரு தடவை பவுடர் மாதிரி பார்த்துருக்கேன். ஓகே. என் பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி. அவங்க அப்பாவே குடிக்க வேணாம் திட்டுவா. அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியோ சோர்வா இருந்த மாதிரியோ நான் பார்த்ததே இல்லை. இதை பாருங்க, ட்ரக்ஸில் நிறைய விதம் இருக்குது. சில ட்ரக்ஸில் உமன் பேசாமல் இருப்பாங்க, சில ட்ரக்ஸில் ஹைப்பராக ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. அங்கு அடிக்கடி காலையில் அவள் மூக்கில் வெள்ளையா பவுடர் மாதிரி பார்த்துருக்கேன். கோக்காயின். எக்ஸ்கியூஸ் மீ சார், புது ஷூ வாங்க பில் இருக்கு சார். நேற்று காலையில் அடிடாஸ் ஷூ. அந்த ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார்.
நேற்று 11 o'clock ஆம்பளை போடுற ஷூவா பொம்பளை போடுற ஷூவா? யூனிசெக் சார் யார் வேணா போடலாம். ஷூவோட சைஸ் என்ன? 11 inch ஷூ. மேடம் உங்கள் பொண்ணு ஷூ சைஸ் என்ன? 7. அது அப்படியே கொண்டு போனாங்களா இல்லை கிஃப்ட் ராப் பண்ணியிருந்தாங்க சார். அந்த கிஃப்ட் என்ன எழுதுனாங்க? அவங்க பேர் மட்டும் தான் எழுதுனாங்க சார். அந்த கிஃப்ட் பண்ண பேப்பரை ஃபோட்டோ எடுத்து எஸ் சார். சிட்டியில் கொக்கைன் டீலர்ஸ் 4 பேர் இருக்காங்க சார். 8 சப் டீலர்ஸ். அதில் ஒருத்தன் நேற்று பர்த்டே கொண்டாடி இருக்கான். அவனை பிடிக்கும். எஸ் சார், யோ கரெக்ட். மாட்டுங்க கைலாஷ் கொக்கைன் டீலர் பர்த்டே கொண்டாடிருக்கான். ஆனால் அவன் வீடு எங்கே யாருக்கும் தெரியல சார். மாத்துங்க சுற்றி இருக்க ஒயின் ஷாப்பில் விசாரிங்க. அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பேக்கரியும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் பேரில் ஏதாவது பர்த்டே கேக் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. சார் மாட்டுங்கால ப்ராஸ்டிஷஸ் கேக் ஷாப்பில் கைலாஷ் பேரில் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார் கேக் வாங்கி கொடுங்க சார். சார் இவ்வளோ பெரிய மாட்டுங்களை அவன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இறங்கி தேடு. வெளியே சார் டோட்டல் 650 சார். சேஞ்ச் வச்சுக்கோ விக்கி. சார் என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஃபோனில் பேசினே கண்ணா. எஸ் சார் எஸ் சார். நேற்று கேக் டெலிவரி பண்ணியே அந்த வீடு அது காட்டு பண்ணிடு. ஓகே ஓகே சார். Taking over the show, stepping up, back it up, lock and load. Damn, you never seen this before. Follow the leader now. தோள்பட்டை நட்சத்திரம் காக்கி சட்டை. அங்கே மேலே 5வது ஃப்ளோர். நீங்களாம் இங்கே இருங்க. 10 நிமிஷத்துல அந்த ஜன்னலை தெரிஞ்சா மட்டும் வாங்க. ஓகே? ஸ்டேட் அப்சல்யூட் தலைவர் இன் சார்ஜ் என்று தனி ரூட் ஓடி ஒளிந்தால் வியூக வகுப்பார் யார் வேணா கெட் ரெடி ஃபார் வார். வாட் தனிவழி என்று தனிவழி, அடையவ இங்க எதிரில் அதிரடி, ரொம்ப அதிரடி, நீ சீனாத நாடே. தனிவழி என்று தனிவழி, அடையவ இங்க எதிரில் அதிரடி, ரொம்ப அதிரடி, நீ சீனாத நாடே. எல்லோருக்குமே அவர் அண்ணன் மன்னன் அளவு வேட்டையான மன்னன். Start praying now, இனி இவ்வளவு பெரிய அடி சத்தம் வாங்கனவா. இங்கே எல்லோரும் ஒரே சத்தம் கனடார் உயர்ந்தார் மக்கள் அவர் பக்கம் எதிர்பார் கோடி நின்று கொண்டே தொட்டா போறது காலமும் எனக்கு வாழ பாசையாத வேலை கொண்டு உனக்கு வாழ வேண்டாம் படை எரிப்பு நிச்சு குடி பெருக்கு அனுமதி வெற்றி கொண்டு அண்ணனுக்கு ஜெய். தொட்டா போறது காலமும் எனக்கு வாழ பாசையாத வேலை கொண்டு உனக்கு வாழ வேண்டாம் படை எரிப்பு நிச்சு குடி பெருக்கு அனுமதி வெற்றி கொண்டு அண்ணனுக்கு ஜெய். ஜன்னல் வழியா சார் வரேனாரு. இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்கான். இதோ வந்துட்டார் பாத்தியா? உன் அகல காலை வச்சு இறங்கு. போ இறங்கு. அரஸ்டர். ஹலோ. என்னையா கிடைச்சிட்டா? சாரி சார், உங்கள் பொண்ணு இங்கே இல்லை. இங்கே வேற ஏதோ ஃபேமிலி இருக்கு. ஏதோ பர்த்டே ஷூ சைஸ் ஃபோன் மேல ஃபோன் போட்டு பேசின நீ பிடிச்சி வேணும் நினைச்சியா? நானும் அப்படிதான் நினைச்சேன் சார். நிறைய குரூப் இந்தியாவில் பொண்ணு கடத்துறாங்க. அதில் ஏதோ ஒரு குரூப் பொண்ணை கடத்துருக்கு. பிடிச்சிடும் சார், பிடிச்சிடும். ஐயோ என்கிட்ட 36 எம்எல்ஏ இருக்கானுங்கயா. இந்த கவர்மெண்ட் என்னோட சப்போர்ட்டால தான் ரன் ஆகுது. இந்த ஸ்டேட்ல எங்க வேணா போ. என்ன பர்மிஷன் வேணா எடுத்துக்கோ. யார் வேணா அடி கொல்லு. ஏன் பொண்ணு எனக்கு வேணும். புரியுதா? எஸ் 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 இது போதும் சார். நான் சொல்ற வரைக்கும் இவங்க நம்ம இடத்துல ஜாக்கிரதையா வைங்க. அது வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமா? Get ready for major operation. Police is not a job. It is a service. We live to protect. We die to serve. Taking over this show, stepping up, back it up, lock and load. Damn, you never seen this before. Follow the leader now. தோள்பட்டை நட்சத்திரம் காக்கி சட்டை நீதி கவசம் பேர் சொன்னால் கொட்டமடங்கும் ஆதித்யா அருணாச்சலம் கமிஷனர் காப் ஸ்டேட் அப்சல்யூட் தலைவர் இன் சார்ஜ் என்று தனி ரூட் ஓடி ஒளிந்தால் வியூக வகுப்பார் யார் வேணா கெட் ரெடி ஃபார் வார். வாட் தனிவழி என்று தனிவழி, அடையவ இங்க எதிரில் அதிரடி, ரொம்ப அதிரடி, நீ சீனாத நாடே. தனிவழி என்று தனிவழி, அடையவ இங்க எதிரில் அதிரடி, ரொம்ப அதிரடி, நீ சீனாத நாடே. சாரி சார், உங்க பொண்ணு மும்பையில் எங்கே காணும். எனக்கு என்ன நாசிக்கு பொண்ணை கொண்டு போயிருப்பாங்கன்னு தோணுது சார். நாசிக்கா? அப்படியே கோவா கூட எனக்கு டவுட் இருக்கு சார். அரே அந்த சிஎம் நான் பேசுறியா? அவர் கால்ல வேணாலும் விடுறேன். என் பொண்ணு வேணும். என்ன வேணுமோ பண்ணு. தேங்க்யூ சார். நீங்கள் ஃபோன் பக்கத்தில் வச்சுங்க, தூங்கிட வேண்டாம். ஏய் சரியா சரி. Start praying now, இனி இவ்வளவு பெரிய அடி சத்தம் வாங்கனவா. இங்கே எல்லோருக்கும்
ஆதித்யா அருணாச்சலம். சார் ஒரு போலீஸ் டீம் ஸ்கைப்பால ஸ்டார் ஹோட்டலுக்கு ரைடு போனப்போ அங்கே 6 பொண்ணுங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. வெறும் 13 வயசு கடத்தி வச்சிருந்தாங்க சார். அந்த ஹோட்டல் ஓனர் வினோத் மல்ஹோத்ராவோட சன் அஜய் மல்ஹோத்ரா அந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ண விடல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. 3 போலீஸ்க்கு ஹெட் இன்ஜுரி சார். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சார் இது வினோத் மல்ஹோத்ராவோட இடம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் சார். கண்ணுங்களா, இது பொம்மை துப்பாக்கி இல்லை, நானும் நல்ல போலீஸ் இல்லை. எவனாவது 1 இன்ச் நகர்ந்தாலும் இந்த வானத்தில் சுடுறது, முட்டியில் சுடுறது, இதெல்லாம் இல்லை. இந்த கைமுட்டி கால்முட்டி நம்ம கிட்ட கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஹார்ட் தான். அவுட். ட்ரக்ஸ் கொடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க சார். சின்ன பொண்ணுங்க. சார் இது வினோத் மல்ஹோத்ராவோட சன் அஜய் மல்ஹோத்ரா சார். இந்த பாரு, மேலே கீழே கையை வச்ச நல்லா இருக்காது. बेटा अपनी चप्पल निकाल के मुंह पर मार. और साले को और मार और मार और मार. அடுத்த ஆடியோ அப்பனுக்கு தான். போடுங்க. அஜய் மல்ஹோத்ரா கொடுத்த குழந்தைகளை மரியாதை திருப்பி அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். மும்பை போலீசார் மேற்கொண்ட முக்கிய ஆபரேஷனில் மும்பை, புனே, நாசிக் போன்ற மகாராஷ்டிராவின் முக்கிய நகரங்களில் கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட ஏராளமான பெண்கள், குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரோடு சேர்த்திருக்கப்பட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையில் தொழிலதிபர் வினோத் மல்ஹோத்ராவின் மகன் அஜய் மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை சிட்டி கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலத்தின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். கமிஷனர், டிவியில் கூட்டமா பொண்ணுங்க ரெஸ்கியூ ஆகிறத காட்டுறாங்க. என் பொண்ணு எங்கேயா? உங்க பொண்ணை தான் தேடிட்டு இருக்கோம் சார். தேடிட்டு இருக்கோம் சார். இதையே திருப்பி சொல்லு. மகாராஷ்டிரா முழுவதும் ஒரே இரவில் 2586 பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 7 வயது பெண் குழந்தை முதல் 38 வருடங்கள் பெற்றவர்களை பிரிந்தவர்கள் வரை தங்கள் குடும்பத்தாருடன் ஒப்படைக்கப்பட்டு வருகிறார்கள். But still, Deputy CM's daughter is missing. 1 minute. Get the girls. अब तक छुपा के रखा था. इन्होंने इन्होंने चला. இவங்க காப்பாற்றி மறைச்சிட்டு இருக்காங்க. ठीक है. இன்ஃபேக்ட் அவர் கடத்தப்பட்ட 2 மணி நேரத்திலேயே மீட்கப்பட்டார். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி we did a huge operation and rescued nearly 2600 girls. இந்த ஆபரேஷன்ல 3 கேஷுவாலிட்டிஸ், 2 போலீஸ் இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க. We thank everyone who were involved in this operation. விரல் அடிபட்டதுக்கு குளுக்கோஸ் ஏத்தனன்றாங்க. என்ன டாக்டர்? சொலட்டி அடிச்சு எங்க அப்பாவே சும்மா இருக்கிறப்போ உங்க வரைக்கும் எப்படி அடிபடுச்சு? என்னமா இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு பெரிய கன் டப்பு டப்புன்னு எவ்வளவு ஷூட் பண்ணிருக்காரு. அதான் விரல் இப்படி ஆயிடுச்சு. சும்மாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஜீப் டோர் சாத்தும் போது கை உள்ள விட்டா. போலீஸ் ஆபரேஷன் அப்படிதாமா. சண்டையில கிளியாத சட்டை இருக்கா? சார் சண்டை போறது நீங்க. ஏன் சட்டையா கிழினா? அநியாயமா இருக்கு. சரிப்பா, அடுத்து என்ன? இவனுக்கு கை கட்டுப்பட்டாச்சு. அடுத்து கால் கட்டு தான். கால் கட்டு? யூ மீன் கல்யாணம்? எஸ். அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களை தனியா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்பா. அதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு. கண்ணே, முதல்ல உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம். எனக்கு என்னமா, நான் மனசு வச்சா சும்மா அப்படி 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 செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். யார் நீங்க? டியூட்டில இல்லாதப்போ ஒரு பொண்ணு கிட்ட டைம் கேட்கணும்னா உதரும். எங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசணும்னாலே வேர்த்து வடியும்னா பாத்துக்கோங்களேன். ஹலோ பயமா, எனக்கா அது அப்போ. இப்போ இடுப்புல தாய்த்து கட்டு இருக்கோம் இல்ல? அப்படியா? யா சார், டைமா பேச தாய்த்து இருக்குதா? எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. அப்பா, அங்க பாருங்களேன். அந்த பொண்ணுட்ட போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டா எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிடும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ఇప్పుడు చూడు. లారడి నీ మోగిడి. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள தம்ஸ் அப். சூப்பர், கமான் கமான். நீங்க ஒப்பா காலை பாத்தியா? அதான் கால் வைப்ரேஷன் எப்படி ஆடுது பாரு. கேபிள பாரு, வெறும் கையில மெசேஜ் பண்ணுகிறேன்.
ஓ ஐம் so sorry எனக்கு உருது தெரியாது ஓ நர்ஸ் ப்ளீஸ் கம் ஹியர் நீங்க ரொம்ப ஐ திங்க் யூ ஷுட் டேக் ஹிம் டு ENT த்ரோட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் ஓகே பாத்துப்பாங்க throat infection க்கு டாக்டர் சுனிதா மீட் பண்ணுங்க வார்ட் நம்பர் 4 I am okay. you are not all right you are my patient take this token number 24 கோப்பாக்கு டோக்கன் கொடுத்து அட்மிட் பண்ண சொல்லிருக்குது. கோப்பாக்கு தொண்டை ஆபரேஷன் பண்றதுக்குள்ள போய் மடக்குவா. இதுல வேற தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு வர போறேன். happens sometimes happens சலோ அந்த பொண்ணு சூப்பர் அழகா இருந்தாளா நீங்க வேற பாத்துட்டு இருந்தீங்களா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் இத பாரு அடுத்த தடவை அதே பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ற பாரு பார்த்தனே பேசிட்டு வாங்கன்னா பேசின மாதிரி டோக்கனை வாங்கி வந்து நிக்கிறீங்க உன்னை வெச்சுக்கிறேன் அப்புறம் கோப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை நீயே என்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கூட ஓடிடு ஐயோ டென்ஷன் ஆயிட்டாரே என்ன லேடிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள பாருங்க சார் என்ன இல்லை இந்த பையனுக்கு இதெல்லாம் தேவையா நியூஸ் பேப்பர் டிவி எங்க பார்த்தாலும் இவன் படம் சொந்தக்காரங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க யோ அதான் அவர் வந்துட்டார்ல போ என் பையனை கூட்டிட்டு இதை பாருங்கம்மா உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான் கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி செய்யலாம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு பெயில் பெயில் எஸ் அன்னைக்கு ஹோட்டலில் இருந்தாங்களே உங்கள் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் அவங்க மிஸ்டர் அஜய் மல்ஹோத்ரா ரூம்லேயே இல்லை வெளில இருந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அச்சா பொண்ணுங்க தனியாக வேறு ரூமில் இருந்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பெயில் சார் ஐயோ தப்பா இருக்க தேர்ட் பேஜ் ரைட்ல இருக்க வேண்டிய ஸ்டாப் லெஃப்ட்ல இருக்க சார் சேம் பேப்பர் சேம் பேஜ் ரைட்ல இருந்தானா லெஃப்ட்ல இருந்தானா இட்ஸ் சேம் நோ நோ ரைட்ல இருக்க வேண்டியது ரைட்ல தான் இருக்கணும் போய் மாத்திட்டு வாங்க அது வரைக்கும் உங்க பையன் இங்க சேஃபா இருப்பான் பட் சார் போ ரொம்ப ஈஸியா என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துடுவேன் இல்ல சார் 4 கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கான் 2 பேர் ஐசியூல இருக்காங்க 6 பொண்ணுங்க கிட்னாப் கேஸ் இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரல மேபி ரேப் கேஸ் ஆகலாம் எல்லாரும் அண்டர் 17 ட்ரக் வேற கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் ஜெயில் ஓ கான்ஃபிடன்ஸ் குட் என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸில் பல பேர் காணாமல் போவாங்க 2 போலீஸ் ஐசியூல இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க இவங்க 2 பேரோட யூனிஃபார்ம் கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க சாரி சார் நான் சொல்ற மாதிரி ஒரு புதுசா ரிப்போர்ட் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க சார் இது அர்ஜென்ட் கேஸ் போட்டு 2-3 நாள் அவன் வெளிய வராம உள்ள தள்ளிடுங்க ஓகே ஓகே சார் ஐயோ பேண்ட் சொக்கா வேற ஊற வச்சிட்டேன் அப்பனும் பொண்ணு சேர்ந்து நடுரோட நிக்க வச்சிட்டாங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன பண்றது இப்படியே தான் வெயில நிக்கணும் வெச்சிருக்கேன் ஐடியா ஐடியாவா ஐயோ டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு யூ ஓகே பா யூ ஓகே யா ரைட் எஸ் இது அந்த பொண்ணு இங்க இது அந்த பையன் நான் பையன் யார் நீங்க உன்னை வச்சுக்கிறேன் இது ரவுட் காலம் இப்போ அந்த பொண்ணு ஜிங்கு அப்படியே ஜாகிங் பண்ணிக்கிட்டே வரான் இந்த பையன் டங்குன்னு ஜாகிங் பண்ணிட்டே போறான் அவ வரா இவன் போறான் டக்கு நிக்கிறாங்க பொண்ணு பையனை பார்க்க பையன் பொண்ணு பார்க்க அவளும் பார்த்தா இவனும் பார்த்தா அவளும் நோக்கினாள் இவனும் நோக்கினான் என்ன டப்புன்னு எடுக்கிறீங்க கரெக்ட் போட்டு என்ன பண்ண சொல்றீங்க ஆமா என்னப்பா என்னன்னா சார் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு என்கவுண்டர் போற பிளான் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு என்ன ஓவர் ஆச்சு எல்லாரும் ஒரு பையனா உங்களுக்கு என்ன வருதோ அதை போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க சார் ஒரு சைடு இருங்க என்ன பொங்கல் வாழ்த்துல இருக்குது நினைச்சேன் காதல தினம் குணால் நட்பு ரோஜாப்பு பாயில வச்சு சுத்துற ஏய் நீ வாய் மூடு அப்பா இட்ஸ் கெட்டிங் லேட் நீங்க போங்க எஸ் இப்போ போறேன் ஐ அம் கோயிங் யூ ரெடி கோ ஐ அம் கோயிங் நவ சார் போங்க சார் இந்த வயசுல சில வேலையா இதெல்லாம் அந்த இல்ல என்ன பண்றது இது பாருமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறது உனக்கு மாப்ள பாத்துறேன் நமக்கு தேவன் பேப்பர்ல ஆட் கொடுத்துறேன் சரிப்பா bharat.com marriage.com அதெல்லாம் ஆட் கொடுத்துறேன் ஓகேப்பா ஓகே டன் இந்த கார் கொண்டு போட்டா சார் நீங்க சேராட்டா கூட பிடிச்சி போங்க இந்தாங்க இத காதல சொல்லுங்க இது எதுக்கு நீங்க பேசுறது நாங்க போன்ல கேப்போம் போங்க சார் சர்வேலன்ஸா சர்வேலன்ஸ் சந்தோஷ் வேலன்ஸ் நீங்க போங்க சார் உன்னை வச்சுக்கிறேன் குட் லக் யா தேங்க் யூ ஹே ஃபோன் சார் மூணு பாட்டு மாத்துங்க சார் முருகர் பாட்டுப்பா இந்த பாட்டை பண்ணீங்கன்னா லவ் கிடைக்காது பஞ்சாமம் தான் கிடைக்கும் தயவு செய்து பாட்டை மாத்துங்க சார் யூ மீன் லவ் சாங் முன்னால நிக்கிறேன் கண்ணால தொக்குறேன் நான் தன்னால சிக்கிறேன் பின்னால சுத்துறேன் முன்னால சாவுறேன் அவ முன்னால நிக்கிறேன் கண்ணால சொக்குறேன் நான் தன்னால சிக்கிறேன் பின்னால சுத்துறேன் முன்னால சாவுறேன் ஊர்ல அவ்வளோ பண்ணிருந்தோம்
எங்க ரோட்ல வண்டியே இல்ல, நின்னுட்டு இருக்க வண்டியில எதுக்கு ஹார்ன் அடிக்கிறீங்க? கார் ஓட்டும் போது மட்டும் ஹார்ன் அடிக்கலாம் இல்லைங்க, யாரை திரும்பி பார்க்கறதா கூட ஹார்ன் அடிக்கலாம், வைப்பர் ஆன் பண்ணலாம், லைட் அடிக்கலாம். டிரைவிங் ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துருக்குது. என்னங்க எல்லாரும் எங்கே ஓடிட்டு இருக்காங்க? ஜாகிங் போறாங்க. நீங்க? நானும் ஜாகிங் தான் போறேன். வாங்க, அவங்க முன்னாடி நான் உங்களை டிராப் பண்றேன். ஜாகிங் போறேங்க. பரவாயில்ல வாங்க. கம் ஆன் பேபி. ஊர்ல எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்து, கடைசியா என்னால என் பொண்ணை காப்பாத்த முடியும். சாரி. ட்ரக்ஸ் கிடைக்காதனால கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க சார். ஷி couldn't control herself. அவங்க எல்லாம் ட்ரக்ஸ் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க சேவ் பண்ணீங்கல்ல, அதுல நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. நிறைய சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் கூட நடக்குது. அஜய் மல்ஹோத்ரா தான் சிட்டி ஃபுல்லாக ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தான் சார். அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுனால ட்ரக்ஸ் சப்ளை சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ட்ரக்ஸ் கிடைக்காதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வயலண்டாக பிஹேவ் பண்ணி சூசைட் வரைக்கும் போயிட்டாங்க சார். ஹெல்த் செக்ரட்டரி, டீன், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் எதுக்காக அவசரமாக வர சொன்னேன்னா சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும். ட்ரக்ஸ் பழத்தை விட்டவங்களுக்கு உடனடியாக அவங்க உதவி தேவை. எஸ் சார், நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். குட். அவங்கள மறுபடியும் ட்ரக்ஸுக்கு போகாம நீங்க பாத்துக்கங்க. ட்ரக்ஸ் மறுபடியும் வராம நான் பாத்துக்கிறேன். ரைட்? ஓகே சார். டுடே 90% of drugs has been stopped. You know why? Only reason is அஜய் மல்ஹோத்ரா. உமன் டிராஃபிக்கிங்ல இவனை 2 நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணோம். இவன் தான் சிட்டியோட டாப் ட்ரக் டீலர். இவன் உள்ள இருக்கிறதுனால தான் ட்ரக்ஸ் வெளியே வரல. ஃபோக்ஸ், இவனை வெளியே விட்டா 10-15 வருஷத்துக்குள்ள இவன் பெரிய திமிங்கலமா மாறிடுவான். சோ எல்லா ட்ரக் கேஸஸும் இவன் மேல ஃபைல் பண்ணுங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 30 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமிகள் கடத்தல் வழக்கில் அஜய் மல்ஹோத்ராவிற்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து நாசிக் சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அஜய் மல்ஹோத்ராவிற்கு போதை மருந்து கடத்தலிலும் தொடர்பிருப்பது தெரிய வந்துள்ளதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மாசம் என் அக்கவுண்ட்ல என் அமௌண்ட் வந்துரும். ஆல் ஆர் ரெடி? எங்க சார் போறோம்? ஆமா. என்ன சார்? என்னாச்சு சார்? யாரு சார்? யார் இல்ல. ஏன் சார் வேர்க்குது? ஃபேன் இல்ல. ஏசி ரூம் சார். அதை விடு. இது பாரு, அந்த மூணாச்சில ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கல, அதுக்கு என்ன வேணும்னு கேட்டுருவா. ஓகே சார். யாரு? ஜன்னல் ஜாக்கெட். என்ன சார் இது? நீங்க சொன்னீங்களா? இல்லையே. ஓஜே, எதுக்காக வந்திருப்பாங்க? எனக்கு என்ன சார் தெரியும்? இனி அக்கௌண்ட்ல காசு வருமா இல்ல போகுமா தெரியல. இந்த காசை நம்பி தான் வீட்டுக்கு புது பெயிண்ட் டப்பாலாம் சார், பண்ணிருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. யார் மேல? எதுக்கு? யாரோ ஒருத்தன் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி டவுட்டா இருக்கான். நேத்து அவங்க கார் காணுமா, அதை அவன் எடுத்து பண்ணனும் ஒரு டவுட். அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுமா? நீ போய் கூட்டு போ. இருங்க சார், வரட்டு பார்க்கலாம். ஒரு செகண்ட் சார். சார், அவங்க வர கேப்ல ஸ்டைல அந்த கண்ணாடி போட்டு ஸ்டைல ஏத்து போடுங்க சார். சார் வராங்க. திரும்பி நின்னு ஃபைல் நோண்டுங்க. வாங்க மேடம். சார், உங்களை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொன்னீங்கல்ல, ஆள் எப்படி இருந்தா? ஆள் பார்க்க நல்ல ஸ்டைலா தான் இருந்தாரு. சின்ன பையனும் சொல்ல முடியாது, ரொம்ப வயசானவர்னு சொல்ல முடியாது. ரொம்ப கலர்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி திருட மாதிரியே இல்ல, டிப் டாப்பா நல்ல ஸ்மார்ட்டா இருந்தாரு. திருடனுங்க பாதி பேர் ஸ்மார்ட்டா தான் இருப்பாங்க. பழைய அக்யூஸ்லெஸ் போட்டோஸ் காட்டினா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். Just give me the complaint. என்னாச்சு? என்ன ஃபாலோ பண்ணதே இவர்தான். ஒரு நிமிஷம் மேடம். எதனா பேச சமாளி. அது சார், சிட்டி சேஃபா இருக்கான்னு பார்க்க ரேண்டம் ஆளுங்களை ஃபாலோ பண்ணி ஒப்பீனியன் கேட்பாரு. சார், யூனிஃபார்ம்ல இல்லாததுனால நீங்க பயந்துட்டீங்க. I'm so sorry சார். ஏதோ ஒரு டவுட்ல. இட்ஸ் ஓகே யார், இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் Thank you. பக்கம் ஜாலியா பேசுங்க மேடம்.
ஐம் so sorry சார். Okay, நீங்க தான் சிட்டிக்கு புதுசா வந்த கமிஷனர்னு தெரியாது. ஆதித்யா அருணாச்சலம்னு நியூஸ் பேப்பர்ல டிவில பாத்திருக்கேன். ஆனா நேர்ல பார்த்ததில்ல. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டோன்ட் வரி. என் பேரு லிலி சார். Sweet name. இன்டீரியர் டிசைனரா. நல்ல feature. என் கார்டு டீடைல்ஸ் இதுல இருக்கு. அங்கே கொடுத்துருங்க. Thank you சார். வெல்கம். அப்புறம் அன்னைக்கு ஏதோ பப்ளிக் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களாமே. அப்படியா? உங்களுக்கு ஓகேனா ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல கூட மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். சாரிங்க, நான் காஃபி குடிக்கிறது இல்ல. சின்ன வயசுல ஊர்ல சாப்பிட்டது ரங்கா காஃபி, ஃபில்டர் காஃபி. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஐயோ சார், காபி ஷாப்ல மீட் பண்ணா உங்களை தனியா மீட் பண்ணா அர்த்தம். அதை விட்டு பெல்லா காபி, ரங்கா காபி, காபி கூட போயிடுங்க. ஓகே. இனி மீட் பண்ணலாமே 6 o'clock. போயிடலாமே. ஓகே தென். கம்ப்ளைண்ட் லெட்டர் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. டன். Thank you சார். வெல்கம். அராவள்ளி ஃபோன். சொல்றா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் என்ன? அப்பாயின்மென்ட்டா? நீங்க என்ன பல்டா கிட்ட பாப்பறீங்க? டேட்டிங் சார், ரியலி டேட்டிங். ஓ ரொமான்ஸ் இந்த பேஸ்ல வரலனாலும் ஓ ஓடாம நிப்பியா என் கூட நீயும் ஓ தரமாரா சிங்கிள் நானடி என் பாவையே இந்த ஸ்டாரும் ட்விங்கிள் ஆகவே நீ தேவையே பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் போனேனே என் முள்ளையே அங்க கூட லேடிஸ் பிங்கரே அட இல்லை எங்க வீட்டு கேலண்டர் நல்ல டேட்டா காட்டாதா பழக்கம் போல லவ் பர்ஸ்டே எனக்கு மட்டும் ஏப்ரல் 1 மூவி கூட்டி போவேனா லட்சியத்தை சேர்வேனா கப்பல் சீட்டை பாம்பேனா கடைசி வரைக்கும் ஒன்லி நானா. அப்புறம் எனக்கு பிடிச்ச கலர் yellow, பிடிச்ச டிஷ் வந்து பாவ் பாஜி, பிடிச்ச கேம் வந்து கிரிக்கெட், அப்புறம் டான்ஸ் வந்து ஷீலா உனிகிருஷ்ணன். சூப்பர். அப்புறம் மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வறுத்த வஞ்சர மீன், சுறா புட்டு, நெருப்புல சுட்ட நெத்திலி, அதுக்கப்புறம் கழுத்து மீன், குழம்புல இருந்து எடுத்து சிவாஜி சார் முதல் மாதிரி படத்துல வாயில விட்டு அப்படியே எடுப்பாரு முள்ளு மட்டும். ரொமான்ஸ் இந்த ஃபேஸ்ல வரலனாலும் எனக்கு மீன் பிடிக்கும்னு சொன்னது இந்த கோல்ட் ஃபிஷ், கலர் ஃபிஷ், ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்பாங்களே. ஓ கலர் ஃபிஷ். ஓகே. ஓ மை காட். ஆமா, அதுல என்னங்க சமைப்பாரு? ஏலு பல பலி பலம் 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 கவுண்டில் வாழுவேன் ஆனாலும் செத்து கோடி ஃப்ளோ இல்லாம பாடுவேன் இல்லாம கெட்டு கோடி வான் இல்லாத வானரும் ஃப்ரெண்டாக எத்து கோடி ஏன் கண்ணோட சோகமே இல்லாம 10 கோடி நெஞ்சோட செட்டாக ஃபிட்டாக யாரடி என்னோட பிளட்டோட ரெட்டாக யாரடி நீ தானடி ஜீரோ தான் எக்காத பேலன்ஸ் பாரடி வீரோன கட்டாத லோனாக நீ அடி தரமாரா சிங்கிள் நானடி என் பாவையே இந்த ஸ்டாரும் ட்விங்கிளாகவே நீ தேவையே பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் போனேனே என் முள்ளையே அங்க கூட லேடிஸ் பிங்கரே அட இல்லை எங்க வீட்டு கேலண்டர் நல்ல டேட்டா காட்டாதா பழக்கம் போல லவ் பர்ஸ்டே எனக்கு மட்டும் ஏப்ரல் 1 மூவி கூட்டி போவேனா லட்சியத்தை சேர்வேனா அப்ப சீட்டை பாப்பேனா கடைசி வரைக்கும் நான் மட்டும் தானா? பா, you can do it. ரொமான்ஸ் இந்த ஃபேஸ்ல வரலனாலும் Thank you. ஓ 480. Too much, yaar. 240 உங்க ஷேர். ஷேர் 240. ஏலு பல பலி பலம் 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 எதுக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற? எங்க அம்மா சாகும்போது எனக்கு 2 வயசு தான். விவரம் தெரிஞ்சு எங்க அப்பாவை நான் தனியாவே பார்க்குறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா விட்டு போகும்போது அவர் இன்னும் தனியாடுவார். அதனால தான் இப்படி பண்றேன். கோச்சுக்காதீங்க. मुंबई इருந்து कमिश्नर आदित्य अरुणाचलम வந்திருக்காருன்னு சொல்லுங்க. मुंबई से कमिश्नर अरुणाचलम आए, क्या करना है? परमिशन लेटर लाए हैं क्या? पूछो. गेट खोलो. पर्पस ऑफ विजिट. வினோத் மல்ஹோத்ரா பையன் அஜய் மல்ஹோத்ரா ட்ரக்ஸ் அண்ட் உமன் டிராஃபிக்கிங் அரெஸ்ட் ஆயிட்டு உள்ளே இருக்கான். அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கி வித்தவங்க எல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் அஜய் மல்ஹோத்ராவுக்கு ட்ரக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்களையும் பிடிச்சிட்டா டோட்டல் ட்ரக்ஸ் மார்க்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால அஜய் மல்ஹோத்ரா கிட்ட ஒரு டர்மினஸ் என்கொயரி பண்ணணும். உங்க ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கான கோர்ட் ஆர்டர் இருக்கு. உள்ள செல்போன் எல்லாம் இருக்கு. காசு இருந்தா Sir, I want Ajay Malhotra.
He is not Ajay Malhotra. சார் நீங்க பார்க்க வந்தீங்களா அதே அஜய் மல்ஹோத்ரா சார். Sir, I want Vinod Malhotra, son Ajay Malhotra, whom I got with my own bloody hands. சார் இவர் தான் சார் நீங்க பிடிச்ச அஜய் மல்ஹோத்ரா. Hey, எந்திரா. யாரா நீ? அஜய் மல்ஹோத்ரா சார். சின்ன பொண்ணு வச்சு செருப்பால இங்க அடிச்சிங்களே ஞாபகம் இல்ல? யோ bloody son. இருக்குது சார். வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் ப்ளீஸ் சார். வேணாம் சார். I think there is some confusion. No confusion. Proxy. He is Proxy. அஜய் மல்ஹோத்ராவை வெளிநாட்டு காமிச்சிருக்கலாம் சார். வேற ஒரு ஆளை காசு கொடுத்து ஆள்மாறாட்டம் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரிவல் இன்சிடென்ட்னால போலீஸ்னாலே மரியாதை இல்லாம போயிருச்சு. பின்னால காது படவே பேசுவாங்க சார். நீங்க பண்ண இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் போலீஸ்னாலே ஒரு மரியாதை வந்துச்சு. இப்போ அவனுக்கு பதிலாக இன்னொருத்த உள்ள இருக்காங்கிற விஷயம் பப்ளிக்கு தெரிய வந்துச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடும் சார். கேம் ஆடுறாங்க நம்ம கிட்டே. நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு டெல்லி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன். சார் ஆதித்யா ராஜு, அர்ஜென்ட்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க உடனே டெல்லிக்கு வாங்க. எஸ் சார். ஸோ உங்களை அனுப்புன வேலை முடிஞ்சு போச்சு. எப்போ வரீங்க? இல்லை சார், நான் போன வேலை முடியல. முடிஞ்ச உடனே நானே திரும்பி வந்துடுறேன். இல்லை இந்த அசைன்மெண்ட் இஸ் ஓவர். சார் நான் முதலே சொன்னதை பாதி நான் திரும்ப மாட்டேன், யாராவது உடனே விட மாட்டேன், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் அனுப்பி வச்சுங்க. நம்ம கிட்ட க்ளீன் என்ன கம்ப்ளீட் க்ளீன். அந்த பையன் எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். என்ன? மும்பை சிட்டிக்கு நான் இப்போ வேற கமிஷனர் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க இப்போ போகலாம். அப்படியா? யாரே போட போறீங்க? ஃபோன் அங்கே இருக்கு, ட்ரை பண்ணுங்க. குட் ஈவினிங். நாளைக்கு மும்பை சிட்டி கமிஷனரா நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க. அவருக்கு ஏன் தெரியணும்? This is a government decision. तमीज से बात करो. You mind your words. Hello. 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 இப்போ மும்பை போலீஸ் நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இதே மீறி என்னை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மொத்த போலீஸும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. போலீஸ் இல்லாத மும்பை நினச்சி பார்த்தாலே பயமா இருக்குல்ல? அந்த பையன் விஷயத்துக்கு நீங்கள் வர வேண்டாம் ப்ளீஸ். அவனை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எனக்கு தெரியும். ஆதித்யா, அவனுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதீங்க. வாட்டா அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணி அவன் ப்ராக்சியில் வெளியே இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு சார். ப்ராக்சி இஸ் ஹைலி கண்டெம்னபிள். அடிக்கடி வெளியில் போயிட்டு உள்ள வரதா ஐவ் சீன் இட். சார் உடனே ஒரு 8 பேர் கொண்ட ஹை அஃபிஷியல்ஸ் குழு அந்த ஜெயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும் சார். வீல் அசைன் டீம். அதை உடனடியாக செய்யணும் சார். We'll do that. நாசிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜய் மல்ஹோத்ரா ஆள்மாறாட்டம் செய்திருப்பதாக மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் அளித்த புகாருக்கு அரசு தரப்பில் 8 பேர் கொண்ட உயரதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இந்த சோதனைக்காக நாசிக் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். சார் அந்த 8 ஆஃபீஸர்ஸும் நாசிக் ஜெயில் ரீச் ஆகிடும் சார். சார் ஜெயிலில் இருக்கிறவனோட ஃபோட்டோ எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க சார். அஜய் மல்ஹோத்ரா ஃபோட்டோ அங்கே வந்திருக்குமே? ஆமாம் சார். என்ன சார் இது அநியாயமாக இருக்கு? எம்ஜிஆர் சண்டே ஆரம்பிக்கும் போது 3 தடவை அடி வாங்குவார். ஏன் தெரியுமா? அப்போ தானே சார் ஆடியன்ஸ் டென்ஷனாக இருப்பாங்க. சண்டேல முதல்ல அடி வாங்குறது எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்க, எதிரியோட கூட்டாளிகளை பற்றி தெரிஞ்சுக்க, எதிரியோட மெத்தடை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்களுக்கு தெரியல, இது தாடி இல்லை, முகமுடி. போலி பாஸ்போர்ட், போலி சர்டிஃபிகேட், போலி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சிட்டியில் பண்ணுறதுல நீங்கள் தான் கில்லாடிங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் தான் வெளிநாடு அனுப்பியிருக்கீங்க. எந்த கண்ட்ரி? தாய்லாந்து சார்.
you hitting a parked car? No, look, I'm sorry, brother. Our car's damaged also. We need to call the police. No. Don't call the police. Take this money. Take this money No, and go. sorry. Just go. I need the insurance. My car's damaged. Listen, don't call the police. Just take this money. No, I'll buy you a we brand new car. I'll buy you a brand new car. Are you drunk? Just a beer. You? Which country are you from? Sir, but it's not my fault, sir. It's their fault. They come and bang my It's an car. accident. Show me your passport. But, sir, it's not my fault, sir. They come and bang my car. Check him. But why check me, sir? Check them, sir. What? It's not my fault. Sir, என்ன ஏன் check பண்றீங்க? அவன் தான் அடிச்சான். Sir, it's not my fault. Why you check me? Take him to the vehicle. Sir, just take this money. Just take this money. Sir, please, sir. It's not my fault. Please, sir. Amran, can you send his passport copy, please? Here, I will send it now. Thank you. Anil Pawar. An Indian criminal has been arrested in Thailand for using fake passport. I want him to be deported back to India immediately. Okay, sir. Please come. Please have a seat, sir. Ambassador is in a meeting, sir. Thank you. அவன் எப்படி அங்க மாட்டினானே எனக்கு புரியல. தாய்லாந்துல இருக்கிற நம்ம ஆளுங்க ஹையர் ஆபீஷியல்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. I want my son back. Do you all understand? Yes, sir. ஹலோ. உங்க பையனை தாய்லாந்து போலீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க போல. Who's this? ஆதித்ய அருணாச்சலம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மும்பை. நீயா? உங்க ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தாய்லாந்து போலீஸ் உங்க பையனை வெளிய விட மாட்டாங்க. நான் ஒரு வழி சொல்லிட்டா நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா கேட்பாங்க. நாசிக் ஜெயில இருக்குது உன் பையன் தான் சொல்லி 8 கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆட்டம் கண்டிடும். இது அவங்க கிட்ட சொல்லுங்க, பதறிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட பேச சொல்லுங்க. உடனே உங்க பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க சங்கடமான நேரத்துல இவ்வளவு உதவி பண்றோம். இதை மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். தேங்க்யூ. அந்த கமிஷனரே ஃபோன் பண்ணி ஐடியா கொடுத்தான். I'm confused. மாட்டியும் விட்டுறான், ஐடியாவும் தரான். ஏதாவது உள்குத்து இருக்குமா? எனக்கு தெரிஞ்சதுல உள்குத்து எதுவும் இல்லை. அவன் சொல்ற மாதிரி அஜய தாய்லாந்து ஜெயிலிருந்து வெளில கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவனை வேற கண்ட்ரிக்கே மாத்திடுவான். இந்நேரம் போய் சொன்ன 8 ஆஃபீஸர்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் நின்றுருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அந்த கவர்மெண்ட் இந்த எம்பசிக்கு ஃபோன் பண்ணி இவங்க அஜய் மல்ஹோத்ரா பாஸ்போர்ட் ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க. Please come. See, Mr. Commissioner, I just spoke with the Thailand government. They have confirmed that the passport copy you gave and the person they have arrested are the same. There's no confusion, sir. Our Thailand police has released you. I appreciate. எடா சாப்பர் நாசிக் ஜெயில். ஹாய் குல்தீப், எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கா? என் பேர் எப்படி? நீ தான் அதே போல தான் ப்ரூவ் ஆயிடுச்சா? இனிமே நமக்குள்ள என்ன இருக்கு? என்னால தான் ஒன்றும் பண்ண முடியல. ஆமா, நீ வயசானவங்களா பார்த்து கொள்வியாமே, அதே கண்ணா? அதுவா, வயசான கொள்றது ரொம்ப ஈஸி சார். அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா. அதனால தான் அவங்கள டார்கெட் பண்ணி கொண்டு பழகிட்டேன் சார். அவங்களை கொள்றது ரொம்ப ஈஸி. ஈஸி சார். சும்மா டக்கு டக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். அஜய் மல்ஹோத்ரா was shot dead by Commissioner of Police Mumbai for self defense. ஆபீசர்ஸ்க்கு பிரஸ்க்கு சொல்லிடுங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க போறாங்க சொல்லி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. என்ன பார்க்கற? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? அந்த பையனை காப்பாற்ற போய் இப்போ 18 பேர் மாட்டிக்கிட்டோம். பாடியை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பொதுமக்கள் பிரஸ் பார்வைக்கு பாடியை ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்து வைப்பாங்க. பாடி ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ப்ராக்ஸி பண்ணது வெளியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் போத் த கவர்மெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் மாட்டிட்டோம். ஒட்டு மொத்தமா அழிய போறோம். எல்லாம் உன் பையனை காப்பாற்ற போய் தான். ஹலோ, ஸ்பீக்கர்ல போடுக்கண்ணா. முன்ன மாட்டிருந்தா ப்ராக்ஸில நீங்க மட்டும் தான் மாட்டிருப்பீங்க. இப்போ 2 ஜட்ஜ், ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, உள்துறை மினிஸ்டர், ஒரு கலெக்டர், இந்தியா தாய்லாந்து 2 கண்ட்ரி இன்வால்வ்டு. இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்களே. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒண்ணு, உண்மையை ஒத்துக்கிட்டு அத்தனை பேர் உள்ள போறது. நீ உன் பையன் எல்லாரும் சேர்த்து. இன்னொன்னு,
தாய்லாந்துலேருந்து உன் பையனை ரகசியமாக வரவழைச்சு அவனை அதே இடத்துல ஷூட் பண்ணி பாடியை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரும். ஒன்று பெருசா 11 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. பார்த்துக்கங்க, உங்கள் சங்கடமான நேரத்தில் போலீஸ் இவ்வளோ உதவி பண்ணுது. இதை மைண்டில் வச்சுட்டு அப்பப்போ கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே. தற்போது நமது செய்தியாளர்கள் நாசிக் சிறைக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அஜய் மல்கோத்ராவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இறந்தது அஜய் மல்கோத்ராவா அல்லது வேறு யாரேனும் ஒருவரா என்ற சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் உடலை பார்த்த பின்னர் அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொன்ன 2 வழியை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏன் ஒரே பையனை பலி கொடுக்க சொல்றீங்க? இல்ல உங்க பையனை காப்பாத்த போய் தான் இப்ப 18 பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த வயசுல ஜெயிலுக்கு போக முடியுமா? இப்ப இவங்களை சேவ் பண்றது உங்க டியூட்டி. இது பாருங்க, நீங்க ஏதோ பண்ணி தொலைங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பெரிய பிரச்சனைல மாட்ட போறோம். பிரைவேட் ஜெட்ல தாய்லாந்து கிளம்பிட்டான். அவனுக்கு இந்த விஷயம் சொல்லல. லிசன், என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தாய்லாண்டில் ஆம்ஸ்டர்டாம் என்ன வரியா? அட என்ன மெயின் கேட் பக்கம் ப்ரெஸ் எல்லாம் இருக்கு. என்ன அவங்க என்ன என்னாலாம் ரொம்ப நேரம் டெட் பாடியாக நடிக்க முடியாது. 9 inches என்ன டெட் பாடியா நீ நடிக்கலாம் தேவையில்ல. Ajay Malhotra has been shot dead and replaced. கெட்ட பையன். தைரியமா இருங்க. உங்க வைஃப் எப்படி தைரியமா இருக்காங்கன்னு பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரையும் அழிக்க போறான் அவன். இவன் என் பையன் இல்ல. 27 வருஷத்துக்கு முன்னால போரிவெளியில போலீஸ்காரங்களை எரிச்சு கொண்டு தப்பிச்சு போனானே, அந்த ஹரி சோப்ராவோட பையன்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வைப்பேன். 2 வயசுல என்கிட்ட கொடுத்துட்டு போனான். அவன் இப்ப வந்து கேட்டா நான் என்ன சொல்வேன்? எல்லாமே மொத்தம் முடிச்சிடும். இத்தனை வருஷமா அவங்க எல்லாருக்கும் தலைவனாக இருந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். உங்கள ஒருத்தர் எனக்கு அப்புறம் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். இன்டர்நேஷனல் ட்ரக் டீலராக இருக்கணும்னா போலீஸ் எதிர்க்கிற தைரியம் வேணும். உங்கள அந்த தைரியம் இருக்கிற ஒரே ஆள் ஹரி சோப்ரா. ஆனா அடுத்து என் இடத்துக்கு வரப்போறது ஹரி சோப்ரான்னு தெரிஞ்சதுன்னா மும்பை போலீஸ் யூனிஃபார்ம்லயே ஒண்ணுக்கு போயிடுவாங்க. ஹரி, மும்பை போலீஸ் உன் பையனை கொண்டுட்டாங்க. I'm so sorry. Sorry. Come here. Who is that cop? I am a bad cop. வணக்கம் வணக்கம். பொண்ணு ரெடியாட்டுக்கா? இப்போ வந்துருவா. இப்போ வந்துருவா. சீக்கிரம் வர சொல்லுங்க சார். வாமா வாமா வந்துட்டா. வா. இதான் என் பொண்ணு. ஹலோ. வணக்கம் சொல்லுமா. You look gorgeous. You look so pretty. You look so hot. கல்யாணத்துக்கு அப்புறம் we'll move to London. சாரி கைஸ், நான் என் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க டீடைல்ஸ் இமெயில் பண்ணுங்க. ஓகே? Can I have your daughter's number? ஏய், அப்பன் கிட்டே. சாரி கைஸ், சாரி. என்னோட அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னோட கல்யாணம். அப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏய், ஏதோ அதெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க. ஆன்லைன் மேட்ரிமோனியல்மா?
முதல்ல அந்த லில்லி கரெக்ட் பண்ணுங்க பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு பொண்ணு எந்த அப்பனுக்காவது கிடைக்குமாப்பா? அது சரி, நானும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணதுக்குள்ள 200 வருஷம் ஆயிடும். போய் ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படி எப்ப சொல்லுவீங்க? இன்னைக்கு கஷ்டமே, நாளைக்கு நவமி, அடுத்த நாள் கௌதமி. இதை பாருமா, நாளைக்கு மண்டே நல்ல நாள். 9:30 to 10:30 ரொம்ப நல்ல நேரம். காலையிலே புள்ளியார் பூஜை போட்டு நல்ல முத்திர தேங்காய் 31 அடிச்சிட்டு இஷ்ட தேவதா குலதேவதா. என்ன சார் பூமி பூஜை போற மாதிரி சொல்றீங்க? இது காதல் பர்பஸ் பண்ற மாதிரி இல்லையா? கணபதி ஹோமம் பண்ற மாதிரி இருக்குது. சரிடா, கொஞ்சம் எடுத்து கொடுடா. எடுத்து கொடுத்தா எனக்கு கல்யாணம் ஆயிருமா சார்? உங்களுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். லில்லி எப்ப பாரு லில்லி லில்லி லைன்ல வந்து சார் வாங்க சார் போலாம். வாங்க சார் ஓடுங்க வா. நீ பேசி ஹாய் வள்ளி. ஹலோ ஹாய் லில்லி. ரெண்டும் வில்லி. அப்பா இருக்காரா? இருக்காரு தோ தரேன். நான் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டா இருக்கேன். ஓ உங்களை கொஞ்சம் மீட் பண்ணனும். ஐஸ்வர்யா மேரேஜ் ஹால் அந்தரி வெஸ்ட் வர முடியுமா? இன்னைக்கு கஷ்டமீங்க. வரேன்னு சொல்லுங்க. சரிங்க வரேங்க. ஓகே thank you. சூப்பர். நீங்க கொடுப்போம். வேற வேலை. அப்பா பாருங்க. குளிங்க சரிங்க. போடுங்க. இப்படி ஸ்டைலா போங்கப்பா. ஏமா அவர் சும்மா நந்து பண்ணல ஸ்டைல் தானமா? நம்ம ஸ்டைல் எப்படியே? படா. இட்ஸ் ஓகே. சார் ஷூ விட்டு போறீங்க. கையில மாட்டிட்டு வாடா. ஹலோ நான் வினோத் மல்ஹோத்ரா பேசுறேன். சொல்லுங்க. அப்பா இருக்காரா? இல்ல அப்பா வெளிய போயிருக்காரு. நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா? சொல்றேன். தேங்க்யூ. ஏன் கல்யாண மண்டபத்துக்கு கூட சொல்லிருப்பாங்க? என்ன உங்களை நம்பி லவ் பண்ணா 40 வருஷம் ஆகிடுங்க. அதனால தான் டைரக்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு. அப்படிங்க? ஆமா சார். சர்ப்ரைஸ் பத்திர மாதிரி சர்ப்ரைஸ் மேரேஜ். சர்ப்ரைஸ் மேரேஜா? சான்ஸே இல்ல. வள்ளி வரணும், பெரியவங்க எல்லாம் கேட்கணும். பெரியவங்களா? யாரு போதி தர்மரியா? அவர் தான் சார் உங்களோட பெரியவர். அதான் சொன்னேன். வாடா. சத்தியம் சொல்லுங்க. போங்க சார். அக்கா அங்கிள் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன திடீர்னு? இது எங்க அப்பா. ஆமா. இது என் பெரியப்பா பையன். ரொம்ப பெரிய பையனாகிறாரு. லில்லி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா சார். ஓ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். உங்களை பார்க்குறாங்க. இல்லை என்ன இப்போ எங்கே திடீர்னு வர சொன்னீங்க? அது கொஞ்சம் படம் சொல்லுங்க. குழந்தை செயின் ஒன்று காணாம போச்சு. இல்ல ஸ்டேஷன்ல சொல்லலாம் தான் நினைச்சோம். அப்புறம் உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கே கால் பண்ணிட்டேன். சாரி ஆமா வந்துட்டீங்க சார். குழந்தை செயின் தொலைஞ்சு போச்சு, அது நான் கண்டுபிடிக்கணும். கமிஷனர். முருகா முருகா என்னப்பா உன் விளையாட்டு? பாப்பா கோல்டாமா? குழந்தை அந்த செயின் கரெக்டாக எங்கம்மா தொலைச்ச? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேன் அங்கிள். உங்களையே கூப்பிட்டு போறோம். இமான் அண்ணாச்சி ட்ரைனிங் சார். திட்டிட்டீங்க இல்லை? விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஆமா அதுதான் நம்பர் கொடுக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். எஸ் ஹலோ சார். லில்லியுடைய கசன் பெரியப்பா பையன். நேற்று கல்யாணம் கூட பார்த்துருப்பீங்களே. ஓ எஸ் 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 ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். என்ன சாப்பிட்றீங்க? ஐயோ ஒன்றும் வேணாம். இட்ஸ் ஓகே. லில்லி அடிக்கடி சொல்லுவா சிட்டி கமிஷனர் என் ஃப்ரெண்டுன்னு. நாங்கள் தான் அவளை நம்பல. சார் இது பழைய ஜனாதிபதி கே நாராயணன் சார்ல? யா 1998ல வாங்கினேன். அவார்டு வாங்கியிருக்கீங்க? யா. அப்போ லில்லிக்கு வயசு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அவங்க உங்க டாக்டருங்களா? ஆமாங்க. நைஸ். லில்லி எங்க 2 வீட்டுக்கும் ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லம். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு இடம். சித்தி சித்தப்பாவுக்கு ரொம்ப பயம். வயசாயிட்டே இருக்கு, பொருத்தம் இல்லாமல் யாராவது மனசை கலைச்சிட போறாங்களோன்னு. நீங்களும் ஒரு பொண்ணு பெற்றவர், ஒரு அப்பாவா உங்களுக்கே தெரியுமே சார். நேற்று கல்யாணத்தில் கவனிச்சேன். நான் வரும்போது என் கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் சார் சிட்டி கமிஷனர் ஃபர்ஸ்ட் மரியாதையோட சொல்லி பார்ப்போன்னு. இப்போ உங்கள் பொண்ணே திடீர்னு உங்களை மாதிரி ஒருத்தரோட வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய 6வது வயசுலேயே அம்மா இழந்துட்டேன். நானாவது பரவாயில்ல. வள்ளி அவளோட 2வது வயசுலேயே அம்மா இழந்துட்டான். அம்மாவோட வாசம் இருக்கணும்னு தூங்கும்போது அம்மாவோட புடவை என் மேலே போட்டுக்கிட்டு அது மேலே தான் அவளை தூங்க வைப்பேன். வள்ளிக்கு அடம் பிடிக்க தெரியாது, கோவமாக பேச தெரியாது. அவள் ஆசைப்பட்டதெல்லாம் லில்லியை மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், இந்த போலீஸ் வேலை ரிஸ்கான வேலை, ஆபத்தான வேலை. எப்போ என்னன்னு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு துணியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் இதுக்கு சம்மதிச்சேன். டோன்ட் வரி, இனிமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே? எதுவும் சாப்பிடாம போறீங்க? இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. சரி சார். எப்போ வந்த? என்னாச்சு? வடபன் வள்ளிக்கண்ணா? So sorry pa. So sorry pa. இல்லக்கண்ணா அழகா. என்னால தான கேவணும் உங்கள. நோ நோ நோ. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? இல்ல அவன் எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்ல கூடாது.
உங்களை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு துணை. இல்ல ப்ளீஸ். ஓகே ஓகே அப்பா வெளியே போறோம். நீங்க நானும் என் அப்பாவா உங்க யூனிஃபார்ம் டியூட்டி எல்லாத்தையும் விடுங்க. ஓகே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம். ஓகே Yeah. That's the spirit. Yes. இந்த இடம் சேஃப் தானே? இது என் பழைய டிவி சேனல் ஆஃபீஸ். இப்போ ஃபங்க்ஷன் ஆகல. ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர். இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். அவன் எங்கே இருக்கான்? உள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என் பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தேன். அது அந்த புதைச்சிங்களா எரிச்சிங்களா? இல்லை பாய், அவனுக்கு நல்ல சடங்கெல்லாம் பண்ணி தான் பாய் டீக் சேர்த்தோம். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் 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 கூட. ஓ பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இதை எப்படி குத்தி உள்ள போய் கோட்டை மாதிரி விரிஞ்சுக்கும். அப்புறம் அதை திருப்பி இப்படி வெளியில் இழுத்து எடுத்தாதான் மூட முடியும். வேணாம் பாய், நான் சொல்ல கொஞ்சம் பாய். ஜர்மன் மேட் பியூட்டிஃபுல். குதிக்கடவா? வேணாம் வேணாம். இங்க இங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. This is for my son. டேய் ரொம்ப கத்துறா, தூக்கி போங்கடா. போங்க போங்க. அப்படி வரும்போது என் கத்தி எடுத்து ஓகே சார். என்னோட ஃபேவரட். அந்த போலீஸ் கமிஷனர் இப்போ எங்கே இருக்கான்? அவன் சாவல. போலீஸ் யூனிஃபார்ம் போடவே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். शाहरुख ने अपनी गाड़ी को स्टार्टर मारा. गाड़ी शाहरुख की आवाज में स्टार्ट हुई. ஹலோ ஹலோ வள்ளி, எங்க இருக்கீங்க? இன்ஃபினிட்டி மால் மலாட். சார் கூட தானே இருக்காரு? ஆமா. இல்ல சார் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தா ரீச் ஆகல. எஸ்கார்ட் இல்லாம போயிட கூடாது. ஒரு நாள் தானே சார். ஓகே, தனியா எங்கேயும் போயிடாதீங்க. வினோத் மல்ஹோத்ரா மிஸ்ஸிங். எங்க போனான்னு தெரியல. அப்படியா? சார் கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம். எவ்ரி 15 மினிட்ஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஷூர். இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 20-28 வயசு பையன் பூ போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கையில செல்போன் வச்சுட்டு உட்காந்துருக்கானா பாரு. இருக்கமா? என்னப்பா இது? உளவுத்துறை. நான் ஸ்காட் கால் பண்றேப்பா. நோ வெயிட். அடுத்த ஸ்டேஷன்ல தனியாக தான் இருப்போம். இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பயமா இருக்கா? लगता है ये तो वो कमिश्नर आदित्य रंजन. नमस्ते. टीवी में देखा ना? हाँ मैं. जी. एक बढ़िया गाना गाओ. ओ गाऊंगी. ये तो हमारी खुशी है. सुनो जी. चलो शुरू करते हैं.
बार बार आज कुलारे बिजली जो कड़के ये शेर दहाड़े ஏய் என்னங்கடி இன்னில பாடிக்கிட்டு தலைவன் எங்க ஆளு நீ ஒத்து கண்ணுல திமிரு உன்னராக அடிக்க வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு चलो यार Her ears are bleeding. Hello? Yes? Okay, நான் வரேன். So sorry, ma'am. We cannot love you to go. Please, ma'am, try to understand. It's an emergency. Please try to understand. Really sorry, ma'am. There's nothing mistaken. Please take a seat, ma'am. Zoom in a little bit. Oh, this looks like hemorrhage. Yes, sir. A little down. டாக்டர் அப்பாவுக்கு எப்படி இருக்கு எப்போ கான்ஷியஸ் ஆவாரு சாருக்கு இப்போ கன்கஷன் ஏற்பட்டிருக்கு. இட்ஸ் அ டைப் ஆஃப் ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி. இன்னும் 5 hours அன்கான்ஷியஸாக இருப்பார். அவருக்கு பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை. He should be all right. Please. Thank you so much. Sit down. உட்காருமா ப்ளீஸ். ஆனால் உங்கள் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கு. உங்கள் பிரெயினில் 3 இடத்துல பிளட் லீக் இருக்கு. பிளட் லீக் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னும் 2 hours அந்த பிளட் லீக் ஆகி உங்கள் டிஷ்யூஸில் பரவி உங்கள் பிரெயினில் இதுக்கு சப்டியூரல் ஹெமட்டோமான பேர். அப்போ உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? உங்க சொந்தக்காரங்க இல்லைன்னா பெரியவங்க யாராவது? பொறுத்தது அப்பா தான் எனக்கு அம்மா ஃப்ரெண்ட் எல்லாமே. அவருக்கு மயக்கம் தெளிய இன்னும் 5 மணி நேரம் ஆகும். ஆனால் உங்களுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில். How do I explain it to you? Please, அப்பாவோட கொஞ்ச நேரம் கூட இருங்க.
என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவன் எப்படி செத்தான்? அவன் கையால கொண்டு வந்த எப்படி செத்தான்? சார் அவருக்கு தொழில எதிரிங்க அதிகம் சார். ஏற்கனவே 3 தடவை அட்டம் நடந்திருக்கு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அடுக்க மாட்டேங்குது. அடுக்க மாட்டேங்குது. அடுக்க மாட்டேங்குது. சார் உங்க ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல சார். சார் முன்விரோதத்தை யாராவது கொண்டு இருப்பாங்க சார். நாங்க கண்டுபிடிக்கிறோம். என் பொண்ணு சில பேர் ஆக்சிடென்ட் பண்ணி போனாங்க. வினோத் மல்ஹோத்ராவும் சில பேர் கொன்னாங்க. அந்த குரூப் யாரு? அவங்க யாரு? அவங்களுக்கு இந்த சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லையா? யாரையோ புடி சொல்லிட்டு என் மனசு சொல்லுது. ஆனா யாரு பிடிக்குது? எங்க ஓடு சொல்லி மண்டையில கத்துது. ஆனா எங்க ஓடுது? தூக்குறேன். மும்பைல இருக்கிற எல்லா ரோடியும் தூக்குறேன். சார் ப்ளீஸ் சார். அதுல இருந்து தான் மேம் கமிஷனர் சார் இவ்வளோ வயலண்ட் ஆயிட்டார். சாரி மேம், உங்களை கன் பாயிண்ட்ல வச்சு ரிப்போர்ட் வாங்கினதா கேள்விப்பட்டேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கின பேப்பர்ஸை நானே திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம மட்டும் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். இது நான் டிசைட் பண்றது கிடையாது. நான் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆஃபீஸர், அவ்வளவுதான். கோர்ட் மாதிரி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன். எனக்கு மேல இருக்கிற அஃபிஷியல்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஆக்ஷன் எடுத்தா ஆதித்யா அருணாச்சலம் வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அவரை வேற எந்த என்கவுண்டரும் பண்ணாம பாத்துக்கங்க. உங்களை 2 பேராவது உண்மை சொல்லுங்க. இந்த கன்ல 6 புல்லட் தான் இருக்கு. நீங்க 8 பேர் இருக்கீங்க. நீ சொல்றா. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். பேசிட்டு இருக்கோம்ல, அள்ளோனா சத்தம் இல்லாம அள்ளும். நீ சொல்ற. சார் சத்தியமா இந்த அட்டாக் நாங்க பண்ணல சார். வேற யார் பண்ணு? தெரியாது சார். சார் உங்க பொண்ணுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எங்க ஆளுங்க யாருமே கிடையாது சார். வினோத் மல்ஹோத்ராவை கொன்னதையும் எங்க குரூப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நாங்க பண்ணல. போடா. சார் நாங்க பண்ணல சார். வினோத் மல்ஹோத்ராவுக்கும் குல்ஷன்குமாருக்கும் பிரச்சனை இருந்தது சார். சார் கன் ஷூட் கூட பண்ணிருக்காங்க. அவனை விசாரிச்சு பாருங்க சார். அவன் யாரு? எங்களை கொண்டு இருந்தா தாராளமா கொள்ளுங்க. ஆனா வினோத் மல்ஹோத்ரா கொண்டது நாங்க இல்ல. உன் பொண்ணை கொண்டது வினோத் மல்ஹோத்ரா. அவனை யாரோ கொண்டுட்டா அது உனக்கு நல்லது தானே? அவனை கொண்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பைத்தியம் மாதிரி எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க. அந்த கமிஷனர் பயங்கர வெறி பிடிச்சிருக்கான். கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இது வரைக்கும் 13 பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கான். ஆக்சுவலி அவன் பொண்ணோட அவனையும் சாவடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் பொண்ணு உயிரோடு இருந்த 2 மணி நேரம் இவன் மயக்கத்துல இருந்தா. அதுக்கப்புறம் இவன் முடிச்சானா பொண்ணு எங்கன்னு பார்த்தா அவன் செத்து போயிருந்தான். கோவத்துல வினோத் மல்ஹோத்ரா கொலை பண்ணா அவன் ஏற்கனவே செத்து இருந்தானா? அப்ப அவன் குழம்பி அங்க நின்னா பாரு. அந்த சந்தோஷம் எனக்கு அவன் செத்து இருந்தாலும் கிடைச்சிருக்காது. இப்போவாவது அவனை கொண்டுடலாம்ல. அந்த காலத்துல ராஜாங்க புரட்சி பண்ணவங்களை பிடிச்சு கொல்ல மாட்டாங்க, கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? கொண்டுட்டா அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் புரட்சி பண்ணவன் பேரும் இருக்கும். அவனுக்கு செலவு வைப்பாங்க. அதை பார்த்து இன்னொருத்தன் வருவான். ஆனா அதை கண்ணை நோட்டி விட்டுட்டான். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்துல படுத்து கிடப்பான். அவனை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கு ராஜா மேல பயம் வந்து நடுங்குவானுங்க. நான் அந்த கமிஷனரோட சைரம் வச்ச போலீஸ் வண்டியை பிடுங்குறேன், கவர்மெண்ட் கொடுத்த வீட்டை பிடுங்குறேன். அப்புறம் செத்தா அது தலைப்பு செய்தி கிடையாது. 8வது பக்கத்துல கட்டவரல் சைஸ் நியூஸ். அவன் பண்ற என்கவுண்டர் எல்லாத்தையும் அவன் கூட இருக்கிற போலீஸ் டீமே கவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி வேலை போகும்? மற்றவங்க சாவர் தானே அவங்க கவர் பண்றாங்க. அதே அவனுங்களே செத்தா
டாக்டரை மீட் பண்ணேன். உங்கள் ட்ரீட்மெண்ட் என்ன முடியலையா? 12 நாளாவே டே அண்ட் நைட் டியூட்டியில் இருக்கீங்க. இவங்க எல்லாரும் ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் கூடயே. டியூட்டி என்ன முடியல. நான் சொன்னேன், நீங்கள் மறந்துட்டீங்க. எப்போ முடியும்னு தெரியாது. போனஸ் வேலைன்னா அப்படி தான் இருக்கும். சரி, போன ஸ்பீக்கரில் போடுங்க. ஹாய் செல்லக்குட்டி, அழக்கூடாதுமா. ஜமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கணும். அம்மா சீக்கிரம் வந்து ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இவங்களும். Guys, sir is calling. சாரி, உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். என் பொண்ணு டெத்தில் நிறைய விஷயத்தில் எனக்கு இன்னும் விட தெரியல. எந்த பக்கம் போடணும் புரியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க. சார், நீங்களும் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போனால் அங்கே யார் இருக்கா? சரியாகவே சாப்பிடல சார். நீங்கள் காலையில் இருந்து நீங்களும் யாரும் சாப்பிடல. நான் இப்போ சாப்பிட ஆர்டர் பண்ணுறேன். ஃபோன் இங்கே காணும். உன் ஃபோன் இருக்குல்ல, சாப்பிட ஆர்டர் பண்ணுறேன். சீரியஸ் இன்ஜரி மாதிரி இருக்கு. இல்ல சார், ஸ்மால் இன்ஜரி தான் சார். ஆப்போசிட் சைடுல 5 பேர் காலி சார். சாரி, எல்லாம் என்னால தான். ஐயோ என்ன சார், சாரி எல்லாம் சொல்லிட்டு. நேத்து நடு ரோட்ல கன் ஷூட். எல்லாரும் யாரு? முன்னாடி இந்த கமிஷனர் என்கவுண்டர் பண்ணாரு. அவனுங்க கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அவருடைய பர்சனல் கோவத்துக்காக சும்மா இருக்கிறவங்க என்கவுண்டர் பண்ணா விடுவாங்களா? ஏங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இப்ப அவரை பிடிக்கல. வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ல யாராவது சூசைட் பண்ணிக்குவாங்க பாருங்க. அவன் ஒரு மென்டல் ஆயிட்டாங்க. இவங்க எப்பவுமே அப்படிதான் சார். காசுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. காசு கொடுத்தா இந்த பக்கம் பேசுவாங்க சார். சார், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டாங்க சார். நடந்த ஷூட்டோக்காக உங்களை சஸ்பெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க சார். நைஸ் சார், ரெஸ்பெக்டட். அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம். நான் கிளம்புறேன். இனிமேல் உங்களுக்கு இந்த வாட்ச், மெசேஜ் மூலமாக சம்பளம், இந்த பிரச்சனைலாம் இருக்காது. சார், பாப்பா சாவதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு சார். சாரி, நான் கூட விளையாடுனதுக்கு. உங்கள் சம்பளத்தை போட்டு வரேன்னு சொல்லி 3 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டுச்சு சார். உங்ககிட்ட பேசியிருக்கா, என்கிட்ட பேசாமலே போயிட்டா. அப்பா, இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ நான் இருக்க மாட்டேன். உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். சாரிப்பா, வயசானதுக்கு அப்புறம் உங்க கூட இருக்க முடியாம போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. அப்பா, உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு வினோத் மல்ஹோத்ரா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அப்போ அவரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நம்மளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னார். அப்போ அதை நான் நம்பல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அது உண்மைன்னு தெரிஞ்சது. நான் இறந்ததும் நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் அது காரணம் நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா, இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணியிருந்தா, அவரை கொலை பண்ண வந்தா என்னையும் கொலை பண்ணிருக்கணும். நான் இல்லைன்னு நீங்க விழுந்துடக்கூடாது.
எனக்காக நீங்க விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தான் நான் செத்துட்டேன் அர்த்தம். எனக்கு ஒருட்டா உங்க புத்தி தடுமாறும் நினைப்பாங்க. அது மட்டும் ஆகக்கூடாது. நீங்க அதே திமிரோட நிக்கணும். முன்ன விட 10 மடங்கு பலத்தோட எழுந்திருக்கணும். அவன் இந்த நிமிஷம் கூட உங்களை கவனிச்சிட்டு இருப்பான்பா. அவனை அடிக்காம இந்த ஊரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. இங்க பின்னாடி கொஞ்சம் வலிக்குது. என்ன சொல்றது தெரியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். Sorry, sir. I heard today is your last day, sir. வாங்க சார், ப்ளீஸ் சார். சார், ப்ரோட்டோகால் படி நீங்கள் யூனிஃபார்ம் போடக்கூடாது சார். அது தெரிஞ்சதான் போட்டுக்க போடா. மிஸ்டர் ஆதித்யா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி சஸ்பெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. நீங்களே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். டிசைட் யோர் செல்ஃப். ரிசைன் ஆர் ரிட்டையர். ஆன் டியூட்டி சார். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிறபடி கோர்ட் ஆர்டர் இது. சார், நீங்கள் சொல்கிறது பழைய நியூஸ், நான் சொல்கிறது ஃப்ளாஷ் நியூஸ். கோர்ட்டில் என்னுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியோ ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டியோ 4 நாள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் ஆர்டர். எஸ், பட் கோர்ட் 4 days தான் டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி திரும்பி வேலையில் சேர்றதுங்கிறது இந்த வயசில் ரொம்ப கஷ்டம். சார், நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்கள் உங்களை வச்சு சொல்கிறீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்கிறேன். இட்ஸ் நாட் பாசிபிள் ஆதித்யா. முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம். ஓகே, 4 நாள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க. தேங்க்யூ சார். நான் இறந்ததும் நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் அது காரணம் நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா, இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணியிருந்தா அவரை கொலை பண்ண வந்தா என்னை கொலை பண்ணிருக்கோம். ஒள்ளி சொல்கிறபடி பார்த்தா இதில் 3வது ஒருத்தர் இருக்கான். எனக்கும் வினோத் மல்ஹோத்ராவுக்கும் நடுவில் இருந்தது அவன் பையன். அவனை நான் கொண்டதுக்கு 3வது ஒருத்தன் எங்கள் 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும்? சார், மேல லங்கை வைக்காதீங்க. அவன் பைக் தான் எடுத்து போய் உடைச்சேன், உங்களுக்கு கிடையாது. டேய், பைக் என்னோடதுடா. அவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். உங்களுக்குள்ள பிரச்சனைனா என் பைக் என்ன உடைச்சேன்? சார், அது எப்படி சார் எனக்கு தெரியும்? நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இவன் தான் கொடுத்தான். சார், இன்ஸ்பெக்டர் அலோக் யாதவ் காலிங் ஃப்ரம் அட்வொகேட் பானர்ஜிஸ் ஆஃபீஸர். சார், மிஸ்டர் மல்ஹோத்ரா 5 வருஷத்துக்கு முன்னால தன்னோட சொத்துக்களை 2 பொண்ணுங்க பேர்ல மட்டும் தான் சார் எழுதி வச்சிருக்காரு. அவர் பையன் பேர்ல எந்த அசட்டும் இல்லை சார். சார், இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மசின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ்ஸஸ் மல்ஹோத்ராவுக்கு 2004 ஒரு பெண் குழந்தை அண்ட் 2007 இன்னொரு பெண் குழந்தை மட்டும் தான் மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருக்கு. அண்ட் சார், இட்ஸ் கன்ஃபார்ம் தட் அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் மட்டும் தான். கணக்கு கரெக்டாக வருது. அப்போ அந்த பையன் வினோத் மல்ஹோத்ராவோட சொந்த பையன் இல்லை. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலமோட ரீஜாயினிங் லெட்டர். Yeah, this is the one. Ajimlu. Hello, sir. செத்து போன பையனோட அந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல Date of birth July 11, 1919 இருக்கு சார். ஓகே, July 11th, 1990. மனோஜ். எஸ் சார். July 11th, 1990 மும்பையில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் லிஸ்ட் எடுங்க. பெத்த குழந்தைய இன்னொருத்தகிட்ட கொடுத்து வளர்க்குறான்னு சொன்னால் அவன் டெஃபினட்டாக தேடப்படுற குற்றவாளியாக தான் இருப்பான். அதை நம்ம கிரிமினல் லிஸ்ட்லேருந்து எடுங்க. குழந்தையோட அப்பா அம்மா பேர் லிஸ்ட்டை
30 வருஷத்துக்கு முன்னால தேடப்படும் குற்றவாளிகளோட பேர் லிஸ்ட்ல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே சார். சார் ADGP here. 30 வருஷமா தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளின் வாண்டட் கிரிமினல் நேம் லிஸ்ட் and corporation birth name list has been sent to your desk, sir. Yes, sir. Both the data lists are verifying, sir. The most wanted Indian drug lord and criminal mobster, Harid Chopra, the man who's responsible for the police massacre in Borivali, Mumbai, and a wanted criminal since 1993. By Indian and other countries as well. He is being tracked down by Mumbai Commissioner Aditya Arunacham, and a manhunt has been initiated to arrest him. Stephen Williams, Commissioner of the London Metropolitan Police. I am Sharaban Abdullah, Secretary General of the Dubai Police Force. Police Chief from Republic of China. I am Aditya Arunacham, Commissioner of Police, Mumbai, India. We've been hunting Harid Chopra for 16 years now, but we've never been able to arrest him. And we'd like to send a counter-terrorist team to hunt him down. He is the one who brought the drugs into our country. We have been chasing him for the past 7 years. We are ready to come there to put him down. We are ready to send our force. All right, officers. We'll discuss about this and get back to you. Thank you. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமிஷனர்? சார், ஹரி சோப்ரா நம்ம நாட்டுல பிறந்தவன். பிறந்த மணிக்கு துரோகம் செஞ்சவன். 27 வருஷத்துக்கு முன்னால அவன் பிடிக்க போன 17 போலீஸ் அவன் இடத்துல உயிரோட எரிச்சு கொன்னவன். அதனால நம்ம போலீஸ் மேல மரியாதையே போயிடுச்சு. ட்ரக்ஸ் உமன் டிராஃபிக்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது அவனுக்கு நம்ம போலீஸ்க்கு இருக்க கணக்கு, பழைய கணக்கு. இதை நாம தான் தீக்கணும். இவங்க எல்லாரையும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க. Are you sure? 100% சார். இது எல்லாத்துக்கும் மேல அவன் போலீஸ் உயிரோட எரிச்சது மார்ச் 12. இன்னைக்கு மார்ச் 10. நாளைக்கு மறுநாள் அதே தேதியில நான் அவனை சாவடிக்கிறேன். எனக்கு நம்ம போலீஸ் போதும் சார். அவன் என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ். நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு எந்த கொம்பனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. வினோத் மல்ஹோத்ராவை மடக்கி என் பையனை கொண்டதும் மும்பை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் ரிலாக்ஸ் ஆயிட்டான். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால தான் அவனோட பொண்ணே அவனால காப்பாற்ற முடியாம போச்சு. மும்பை போலீஸ் உயிருக்கு பயந்தவங்கன்னு மறுபடியும் காட்டுறேன். நான் மும்பை போலீஸ்க்கு பவுண்டி வைக்கிறேன். யார் வேணாலும் கொல்லட்டும். சாவடிச்சதுக்கு அப்புறம் நெஞ்சில் இருக்கிற பேட்சும் தோல்ல இருக்கிற ஸ்டாரும் பிச்சை எடுத்துட்டு வந்தா கிரேடிக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட். கான்ஸ்டபிள் 25 lakhs. Head Constable 50 lakhs. SI Inspector 1 crore. அதுக்கும் மேல 2 crores. டீல் கொடுத்துக்கிட்டாவே பாதி பேமெண்ட் அட்வான்ஸை கொடுத்துருங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போடவே பயம் வரணும். ஹலோ சார், 1 minute சார். ஃபோன் சார். ஹலோ, சாரி சார், கிடாத நான் தான் உடைச்சேன் சார். அவன் மும்பையில் தான் இருக்கா. எனக்கு 1 நாள் டைம் கொடுங்க. எந்த நாள் போலீஸ் வேண்டாம். நான் அவனை பிடிக்கிறேன். எஸ் எஸ், நான் அவனை பிடிக்கிறேன். விட மாட்டேன். அவனை பிடிச்சி கத்தி கத்தி ரத்தம். அப்படி சாவடிக்கிறேன். தற்போது கிடைத்திருக்கும் புதிய செய்தி. தொடர்ந்து மும்பையில் போலீசார் கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான போலீசார் தங்கள் உயிருக்கு பயந்து பணிக்கு வரவில்லை. நிறைய காவல் நிலையங்கள் போதிய போலீசாரின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த 27 வருடங்களுக்கு முன்பு ஹரி சோப்ரா இதே மார்ச் 12 தான் போரிவெளியில் போலீசாரை எரித்துக் கொண்டு தப்பி ஓடியது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றும் கருப்பு நாளாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் போலீசார் உள்ளனர். சார், அவன் இருக்கிற இடமும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வேற கம்மியாயிடுச்சு. போலீஸ் ஃபேமிலிலாம் பயப்படுறாங்க சார். சார், பிரசிடென்ட் சொன்ன மாதிரி வேற கண்ட்ரி போலீஸை வரவழைச்சு அவனை ஒரு நாளில் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில் யாராவது பிடிக்கணும்னா நம்மளை தான் வர சொல்லணும். எப்படி சார் ஒரே நாளில்? கிரிமினலை பிடிக்கணும்னா நாம் அவங்கள விட கிரிமினலாக இருக்கணும்.
உட்காருங்க உட்காருங்க. குட் ஆஃப்டர்நூன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். 2005 அமெரிக்கா ஃப்ளோரிடா ஜெயிலில் தாமஸ் கிராமர் கேஸ்னு ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸ் இருந்தது. அது டாமி ராய்மத் போலீஸ் உங்களை மாதிரி கைதிகளை வச்சு சால்வ் பண்ணார். எந்த ஒரு கிரிமினலும் தனியாக வளரவும் முடியாது, தனியாக வேலை செய்யவும் முடியாது. அவனை பற்றி ஒரு போலீஸ் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு கிரிமினலுக்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. போன மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த போட்டோ பாருங்க. இந்தியா பார்டர்ல பாதுகாப்பு கம்பிகளை கட் பண்ணி யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. இது அந்த டயரோட மார்க். இந்த டயரோட அகலம் 10.4 inches. முன் டயருக்கும் பின் டயருக்கும் இடைவெளி 3119 மில்லிமீட்டர். ஆக அந்த வெஹிக்கல் 8 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹெவி வெஹிக்கல். அதுல இருந்த 7 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்யற ஆளுங்கள்ல நீங்க பார்த்தவங்க பழகினவங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொரு நம்பரும் இந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆகும். மொபைல் லொகேஷன் அந்த கம்ப்யூட்டர்லயே வரும். ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி விசாரிங்க. உங்களால சின்ன க்ளூ கிடைச்சாலும் சிறை தண்டனையை பாதி ஆக்குவேன். ஃபேமிலியோட பேசுற நேரத்தை அதிகமாக்குவேன். ஓகேயா? அந்த கமிஷனர் கைதிகளுக்கு ஃபோன் கொடுத்துட்டு இருக்கான். தாமஸ் கிராமர் மெத்தட் யூஸ் பண்றான். நான் பாத்துக்கிறேன். 19th floor ஃபுல்லா ஆளுங்க. அவ்வளவு போலீஸுக்கு மும்பைல இல்ல. बांग्लादेश बॉर्डर उसका फोन करो. சார் இவங்க ட்ரை பண்ண நம்பர்ஸ்ல இந்த 6 நம்பர்ஸ் மட்டும் கடந்த 36 நாளா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஹரி சோப்ரா பார்டர் தாண்டி உள்ள வந்து டேட்டோட ஒத்து போகுது சார். சிம் கார்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா 13 நாளைக்கு முன்னாடி ஒருத்த மட்டும் சிம் கார்டை மாத்தி 36 செகண்ட் அவங்க வீட்டுக்கு பேசிருக்காங்க சார். அப்ப அவன் இருந்த இடம் மும்பை மீடியா டிவி சேனலோட ஓல்ட் ஆஃபீஸ் சார். சார் இதுல ஒரு விஷயம். உங்களை பத்தி தொடர்ந்து தப்பான விஷயத்தை பரப்புனதே இந்த டிவி சேனல் தான். ஓ, அது யாரோட சேனல்? 1 செகண்ட் சார். பிரமோத் குப்தா சார். பிரமோத் குப்தா. அவன் மேல ஏதாவது போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா பாருங்க. இப்போ எதுவும் இல்லை சார். 48 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசுல ஜுவனைல் பிசினஸ் சிறுவர் ஜெயில 10 மாசம் இருந்திருக்காரு சார். அந்த டைம்ல அவன் கூட இருந்த செல்மேட்ஸ் எங்க யாரு? 1 செகண்ட் சார். சார் அவன் செல்மேட் ஹரிஹரன் சார். அவனோட இருந்த இன்னொரு செல்மேட் வினோத் பிரதாப் சார். இந்த ஹரிஹரன் தான் இப்போ ஹரி சோப்ரா. அப்போ இந்த வினோத் பிரதாப் தான் இப்போ வினோத் மல்ஹோத்ரா சார். சிறை பறவைகள். இப்போ நம்ம கோழி மும்பை மீடியா டிவி கட்டிடத்தில் இருக்கு. குட் சார். சார் 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 என்னையா சார்? மும்பை மீடியா டிவி சேனலோட பழைய ஆஃபீஸ் 19 ஃப்ளோர் சார். அங்கே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட அவ்வளோ போலீஸ் இல்லை சார். இருக்கிற ஃபோர்ஸ் வச்சு போனால் நம்ம சைடு நிறைய உயிர் சேதம் ஆடுங்க சார். இப்போ என்ன பண்ணலாம்? பெரிய டீம் வேணும் சார். இல்லைன்னா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு மார்ச் 12 சார். இந்த தடவை விட்டா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். Don't shoot. Hari Chopra again. I don't know.
கமிஷனர் ஆதித்யா அருணாச்சலம், மும்பை போலீஸ். கருப்பு நாள் மார்ச் 12th. அதே நாளில் தானே என்ன போடணும்னு சொன்னேன். அதே இடத்துல ஒன்று போடுறேன்டா. அங்கேதான் இருக்கேன். தப்பிச்சு போலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. போலீஸ் கொள்றதை விட அவன் குடும்பத்தை கொண்டு வச்சுக்க. அந்த போலீஸ் பைத்தியமாக்குறான். இப்போ உன்னை எடுத்துக்க. உன் பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் நீ பைத்தியமாகல. அதே மாதிரி இங்க இருக்கிற குழந்தைங்க, பொண்ணுங்க, வயசானவங்க எல்லாரையும் நான் எரிச்சு கொண்டுட்டேன்னா ஏற்கனவே செத்தவங்களோட இவங்கள போய் சேர்ந்துருவாங்கல்ல. போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்க பாரு. வாடா மும்பை போலீஸ். உன்னை தவிர ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா வர தூரத்தில் பார்த்தினாலும் இவங்க அத்தனை பேரும் போட்டுருவேன். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீ இங்க வரணும். எனக்கு தேவை ஒருத்தன் உயிர் தான். வாடா வா. இப்போ இதை பாரு, அவங்களை எல்லாம் வெளியே அனுப்பு. அவங்களை எதுவும் பண்ணாத. என்ன வேணும் செஞ்சுக்கோ. அவங்கள விட்டுடு. இதை பாரு, உன் பொண்ணு எப்படி செத்தா ஞாபகம் இருக்குல்ல? 2 மணி நேரம் சாக போறோம்னு தெரிஞ்ச வலியில துடிச்சு செத்தா. இங்க பின்னாடி கொஞ்சம் வலிக்குது. அதே மாதிரி தாண்டா நீயும் சாகணும். நீ எல்லாம் பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போகக்கூடாது. வாடா வா. அவன் எங்க இருந்தாலும் அவனை விடாதீங்க. நான் உன் பையனை கொண்டதுக்காக நீ என் பொண்ணை கொன்ன. ஆனா என் வள்ளி நல்லவடா.
சும்மா கேளு. நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர்பாரு உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு இல்ல என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு ரகட விட்டாக்கா ராக்குனக்குரு எல்லாமே சிடுக்கா வந்தாக்கா சீக்குனக்குருமே நிறுத்த பார்த்தாக்கா நிறுக்குனக்குரு தொடாது அடிச்சா என்னாவ டண்டானக்குரு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர்பாரு உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு நேர்மை உனக்கு இருந்த ஸ்டைலோ ஸ்டைலு பார்வை தெரிக்குதுன்னா விசிலோ விசிலு நம்ம மனசு இருந்த ஸ்டைலோ ஸ்டைலு வேகம் பிரிக்குதுன்னா புயலோ புயலு இரும்பு சுகமா கைய கட்டி உக்காந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார் உடப்ப மதிச்சு கால் எடுத்து வச்சாலே இடம முழுசா உங்க கூட்டத்தை போட்டும் பார் தகட விட்டாக்கா ராக்குனக்குரு எல்லாமே சின்னுக்கா வந்தாக்கா சீக்குனக்குருன்னு நிறுத்த பார்த்தாக்கா நிறுக்குனக்குரு தொடாது அடிச்சா என்னாவ டண்டானக்குரு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர்பாரு என் வரலாறு பார்த்தவன் நான் பல பேர் நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாறிட்ட சும்மா கீழ்